வாழ்க. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அக்கிரமங்கம் பரப்பும் வேதாத்திரிய நட்புள்ளங்களும் சுகமமாய் சுழன்று இன்றைய தவ நிகழ்வை வழிநடத்தட்டுமாக. இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதை துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாடம் அருள்நடி கணக்காளியப்பன் அம்மா அவர்களையும், குரு வணக்கம் பாடம் அருள்நடி ஆனந்த் வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். அழுத்தம் என்னும் ஒன்றாற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடி அனைத்துமாக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம், ஒன்றானோம், பரமானந்தம். பதமடைந்தோம், ஒன்றானோம், பரமானந்தம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றங்காணும். அறிவினிலும் உடலினிலும் மாற்றங்காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடியவர்களுக்கு நன்றி. நாடி சுத்தி செய்ய தொடங்குவோம். வளமுடன். அவர்களின் நண்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து இன்றைய ஞானமும் வாழும் கவிதை தொகுப்பிலிருந்து உள்ள பாடலுக்கு விளக்கம் அளிக்க மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைய சிந்தனைக்கான கவி, பேறு பெற்றும் ஓரறிவு முதலாய் ஆறறிவு பெற்ற
உறவு கருத்தொடர் மூலம் நீடித்து ஓங்கி சீர் அறிவு படிப்படியாய் புலன்கள் மூலம் சிறப்படைந்து சிந்தனையாய் உயர்ந்த போது பேரறிவாய் இறை உணரும் பேறு பெற்றோம். பிறப்பு இறப்பெனும் சூழலை கடக்க ஏற்ற நேரறிவு வாழ்வில் நல் ஒளியாய் ஆற்ற நினைந்து நினைந்து அகமகிழும் நிறைவில் உள்ளோம். மனித பிறப்பின் பெருமை என்ன? அதை உணர்கின்ற போது இது மாபெரும் பேறு மனிதனாக பிறந்தது. பொதுவாக நம்ம சொல்லுவோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் தான் காசோட மதிப்பு தெரியும் அப்படின்னு. அது போல புல்லாகி பூடாகி புழுவாகி பழுவரிச்சமாகி சொல்லுவாங்களே, இத்தனை பரிணாமத்திற்கு பிறகு வந்த ஒரு அற்புதமான ஜீவன் தானே மனிதன். அப்போ இந்த பிரிவில் சம்பாதித்த காசுக்கு மதிப்பு பார்க்குற நாம எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகளாக எடுத்த பரிணாமத்தின் முடிவிலே பூத்த மலர் தானே மனிதன். அப்போ இந்த மனித உடலும் மனித அறிவின் ஆற்றலும் எவ்வளவு பெருமைக்குரியது, மதிப்புக்குரியது, போற்றுதற்குரியது. இவ்வளவு பெருமைகள் இருந்தும் அதை பயன் கொள்ள தவறுகின்ற போது அந்த அறியாமையை என்ன சொல்லு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், பெறுதற்கரிய இம்மாட பிறப்பை பெற்றவன் இப்பிறப்பிலேயே ஈஸ்வர பிரேமையை அறியாது போனால் அவன் வீணே பிறந்தவனாகிறான் என்று சொல்வார். இப்படி இந்த வாழ்க்கை வீணடித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் எத்தனை பேருங்க. அதனால்தான் மாபெரும் பேறு பெற்றவர்களுடைய பெருமை எழுத்துக்களாலேயோ வார்த்தைகளாலேயோ விளக்க முடியாது. துறந்தார் பெருமை துணை கூறின் வயத்து இறந்தார் எண்ணிக்கொண்டற்று என்றார் வள்ளுவப் பெருந்தகை. இந்த மனித பிறப்பின் மாண்பை தெரிந்து கொண்டவருடைய பெருமை விளக்கி சொல்ல வேண்டும் என்றால், எப்படி இதுவரைக்கும் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து செத்து போன மக்களின் எண்ணிக்கையை சொல்ல முடியாதோ, அதுபோல் ஒரு ஞானியினுடைய மனித பிறப்பின் பெருமை உணர்ந்த மனிதனுடைய சிறப்புகளை எடுத்து விளக்க முடியாது என்றார் வள்ளுவப் பெருந்தகை. அந்த சிறப்பை தான் மகர்ஷி இந்த கவிதை சொல்றாங்க. ஓர் அறிவு முதலாய் 6 அறிவு பெற்ற உறவு. அதாவது பிறப்பின் தொடர் ஏன் எதற்காக மேலும் மேலும் பரிணமித்தது என்றால், எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு முழுமை நோக்கிய அறிவின் பயணமே மனிதனாக நிறைவேற்றிருக்கிறது. மனிதனை தவிர வேறு எந்த ஜீவனை எடுத்து பார்த்தாலும் ஒன்று தாவரங்கள் வரைக்கும் தான் தன் உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியும். அடுத்து வரக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் உணவுக்கு இன்னொன்றை சார்ந்துதான் வாழ்ந்தாக வேண்டும். ஆனால் தன் உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய விவசாயம், அதிலிருந்து எல்லா மக்களுக்கும் உயிர்களுக்கும் பகிர்ந்து அளித்து அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஜீவன். அதாவது கண்ணதாசன் அழகா சொல்வார், பழகும் வகையில் பழகி பார்த்தால் மிருகம் கூட நண்பனே என்பார். அப்படி எத்தனை பேர் இந்த சர்க்கஸ்ல மற்ற மேல்நாடுகளில் கூட விலங்குகளோடு நட்பு பாராட்டக்கூடியவர்கள்லாம் பார்க்கிறோம். அப்புறம் சிங்கம் புலியை கூட வீட்டு பூனை நாயோடு பழகுவதை போல பழகுறாங்களே. அப்ப அந்த நுட்பத்தை தெரிந்து கொண்ட அறிவு. இப்படி எத்தனையோ சிறப்புகள் பெற்ற
இந்த மனிதம். சாமிஜி அழகா சொல்றாங்க, எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் மனிதன். எல்லாம் வல்ல, எல்லாமே உள்ள. சரி, பைபிள்ல பார்க்கிற போது தன்னை போல சாயல் உள்ள ஒன்றை படைக்க விரும்பி அவ்வாறே படைத்து அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டு அழைத்தார். தன்னை போல சாயல். இறைவனாகவே வாழக்கூடிய திறமும் தகுதியும் வாய்ப்பும் எந்த ஜீவனுக்கு உண்டு? 82 லட்சம் ஜீவராசிகள் இந்த பூமியில. அதுல ஒன்றுதான் மனிதன். இந்த மனிதனை தவிர வேற எந்த ஜீவனுக்கு இந்த சிறப்பு உண்டு? தன்னை போல சாயல் உள்ள ஒருவன். அப்ப தெய்வாம்சம் பொருந்தியவனாக பிறந்த இந்த மனிதன் ஒரு வைரக்கல்லை மதிப்பு தெரியாத ஒருவன் கண்ணடிக்கல் நினைச்சான் பாருங்க. அது போல இந்த பிறப்பின் மகத்துவம் தெரியாமல், இந்த வாழ்க்கையின் அர்த்தம் புரியாம வாழ்ந்து இன்பம் துன்பம் என்பதிலே உழன்று கொண்டிருக்கிறாங்க. எனவே ஓர் அறிவில் துவங்கிய இந்த பயணம், உயிரின வரலாறு, நிறைவு பெற்ற இடம் மனிதம். இதற்கு மேல் இங்கே எந்த குறையும் கிடையாது அதை தீர்வு செய்வதற்கு என்று முழுமை பெற்ற இடமாக வந்ததுதான் மனிதன். ஓர் அறிவு முதலாய் 6 அறிவு பெற்ற உறவு கருத்தொடர் மூலம் நீடித்து ஓங்கி. இந்த பயணம் எப்படி நிகழ்கிறது? அமானுஷ்யமாக எங்கிருந்தோ எந்த ஜீவனும் வரல. எல்லாம் இந்த பூமியிலிருந்தே தான் ஒன்றிலிருந்து ஒன்றாக தோன்றிக் கொண்டிருக்கிறது. அந்த உறவு நுண் உயிருடைய எல்லா ஜீவராசிகளுடைய உணவு நம்ம இருக்கு இல்லையா? அதாவது நாயும் நரியும் புலியும் பாம்பும் வாழும் பூமியிலே மானம் பண்பு ஞானம் கொண்ட மனிதனை காணவில்லை என்பவர் கண்ணதாசன். அப்ப எல்லா ஜீவராசிகளுடைய குணங்களும் நம்ம இடத்துல இருக்குல்ல. எனவே அதெல்லாம் எப்படி வந்தது? கருத்தொடராக. இதை கவிஞர் வாலி அழகு ஒரு பாட்டுல சொல்லுவார், நேற்று தோற்றம் என்றொரு மாற்றம் பார்த்தால் பார்வைக்கு தெரியாது. நேற்று என்ன தோற்றம், இன்னைக்கு என்ன மாற்றம்? ட்ரெஸ்ல மாறி இருக்க தவிர தோற்றத்தில் என்ன மாற்றம்? சரி, இது பார்த்தால் பார்வைக்கு தெரியாது. அடுத்த வரி, தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல். தூரத்தில் என்றால் புரியாதுன்னார். தெரிகிறது கண்களுக்கு, புரிவது அறிவுக்கு. தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல், தூரத்தில் என்ன புரியாது. என்ன அர்த்தம் அதுல? நேற்றொரு தோற்றம் குரங்காக, இன்றொரு மாற்றம் மனிதனாக. பார்த்த தெரியுதா? ஆனா ஒரு மனிதன் செய்யக்கூடிய சேஷ்டைகளை பார்க்கிற போது அவன் என்ன சேஷ்டம் பண்றான் பார், குரங்கு சேஷ்டை பண்றான் சொல்றமா இல்லையா? இவன் மனிதன் தானே, இவனுக்குள் குரங்கு எப்படி வந்தது? தெரியுது, பார்வைக்கு இவன் மனிதன் தெரியுது. இவனுக்குள்ள குரங்கு புத்தி எப்படி வந்துச்சு என்றால், தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல். தொடங்கிய பாதை சுத்தவெளி, வந்த பாதை நுண்ணுயிரில் தொடங்கியது, முடிந்த பாதை மனிதனிடத்துல. அப்ப இங்கே நின்றுட்டு நான் மனிதன் தானே, எனக்குள்ள எப்படி குரங்கு வந்ததுன்னு கேட்டா விளக்கம் கிடைக்குமா? அப்ப தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வந்தால் அறிவுக்கு புரிகிறது, என்னுடைய மூலம் இந்த மனிதன் மட்டுமல்ல, இது முடிவு. இதற்கு மூலம் ஒரு குரங்கு, ஒரு யாழி, இப்படி பல தொடராக வந்த நுண்ணுயிரில் போய் முடிந்து அது இறைநிலையில போய் நிற்கும். இப்படி கருத்தொடர் மூலம் நீடித்து ஓங்கி சீர் அறிவு படிப்படியாய் புலன் இல்லை என்றால் அறிவுக்கு அது சிறப்பு. அப்ப சீர் என்ற 2 எழுத்துக்கள் உள்ள வார்த்தை,
அதுக்கு தெய்வ நீதி, இயற்கை சட்டம், அறம் சார்ந்த வாழ்க்கை என்று பொருள். எனவே சீர் அறிவு, அறிவு எப்போதும் சீர்மை விட்டு விலகாது. அறிவே மனமாக தரமாற்றம் பெற்றதனால்தான் இந்த தடமாற்றமும் தடுமாற்றமும். அறிவிலே இணைந்து விட்டால் இந்த ரெண்டும் இருக்காது. தடமாற்றமும் இல்லை, தடுமாற்றமும் இல்லை. எனவே அறிவின் இயல்பு நிலையே, பூர்வ நிலையே சீர்தான். ஏனென்றால் அறிவுதான் எழுச்சி பெற்ற இயக்கமாச்சு. இயக்கம் தோன்றிய போதே விதியும் பிறந்தது தானே. விதி இல்லாமல் இயக்கம் இல்லை, இயக்கம் இல்லாம விதியும் இல்லை. அப்ப இறைத்துகள் இயக்கம் பிறக்கின்ற போதே இயல்புக்க விதியும் பிறந்தது. விண் பிறந்த போதே இயற்கை விதியும் பிறந்தது. ஜீவன் பிறந்த போதே செயலுக்கு தக்க விளைவும் பிறந்தது. அப்ப இயக்கத்தையும் விளைவும் பிரிக்க முடியாது. இது இல்லாம அது இல்லை, அது இல்லாம இது இல்லை. எனவே அதற்கு காரணம் என்ன? அறிவு. அறிவே ஆற்றலை எழுச்சி பெற்றதால் அந்த ஆற்றலிலும் ஆற்றலால் வெளிப்பட்ட அனைத்து தோற்றங்களிலும் அந்த அறிவே விதியாக செயல்படும். எனவே சீர் அறிவு படிப்படியாய் புலன்கள் மூலம், படிப்படியாய் புலன்கள் மூலம் நுண்ணுயிர் முதற்கொண்டு தாவரங்கள் வரைக்கும் ஓரறிவு தான் வெளிப்படுத்த முடிந்தது. தாவரத்தின் விதையிலிருந்து பழத்திலிருந்து ஒரு புழு உருவான போது இரண்டாவதாக சுவை அறிவோடு வெளிப்பட்டது. அதிலிருந்து மூன்றாவது வெளிப்படுகின்ற போது வாசனை அறிவாக, பிறகு பார்வை அறிவாக, பிறகு ஓசை அறிவாக, அதன் பிறகு பகுத்தறிவாக அனைத்தையும் அறியக்கூடிய மெய்யறிவாக நம்மிடத்தில் வெளிப்பட்டிருக்கிறது. எனவே சீர் அறிவு படிப்படியாய் புலன்கள் மூலம் சிறப்படைந்து சிந்தனையாய் உயர்ந்த போது, நுண்ணுயிரிலிருந்து அந்த பயணமே பார்த்தீங்கன்னா சிறப்பான பயணம். ஒன்றிலிருந்து அடுத்தடுத்து வெற்றியை நோக்கிய பயணம். அங்க இரக்கமே கிடையாது, ஏறுமுகம்தான். அதாவது இதுல இன்னும் கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்கிற போது, இரண்டறிவு புழு வந்தது சரி, அதனுடைய முயற்சியை பாருங்களேன். எல்லா புழுக்களும் பல வகை இருந்தாலும் கூட அதுல சில அறிவில் உயர்ந்த புழுக்கள், பட்டுப்புழு, குழவி, இது தன்னை சுற்றி ஒரு கூட்டை தன் முயற்சியினால் தன் உடலில் இருந்தே ஒரு திரவத்தை உருவாக்கி அதை நூலாக்கி அதற்குள் தன்னை சிறைப்படுத்தி கொண்டு ஒரு தவ நிலையில இருந்து சிறகுகளோடு பறந்து போச்சு பாருங்க, மூன்றாவது அறிவாக. அப்போ இரண்டறிவாக பிறந்த ஒரு புழு மூன்றறிவாக பூச்சியாக மேன்மை பெற்றது. ஆறறிவாக பிறந்த மனுஷன் அஞ்சறி வாழ்க்கையில பெருமை பேசுறானே, இந்த பைத்தியகாரத்தனத்தை எங்க போய் ரசிக்க? 2ல பிறந்தது 3ஆ மாறுச்சு, 6ல பிறந்தது 5ஆ வாழுது. 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு இருக்கும், 5 அறிவும் நிலைக்குமான அதுவும் கூட டவுட். எங்க எல்லாம் அறிவு கெட்டு போச்சுன்றதெல்லாம் அடுத்தடுத்த வரிகளை சொல்றாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா. இப்படி நம்முடைய வரலாற்றை திருப்பி பார்க்கிற போது பெருமை சொல்லிக்கிறதுக்கு இல்லையே, நம்ம விட பெருமைக்கு ஜீவன்களா இருக்க. எனவே சிறப்படைந்து சிந்தனையாய் உயர்ந்த போது பேரறிவாய் இறையுணரும் பேறு பெற்றோம். அப்ப மனிதனின் சிறப்பு என்ன என்றால் இதெல்லாம் புரிந்து கொண்டு பேரறிவாய் இறை உணரும் பேறு பெற்றோம். அதுதான் மனித பிறப்பின் ஒரே நோக்கம், மூலத்தை அறிவதும் நிறை பெறுவதும் தான். அதற்காக அது மட்டுமே வாழ்க்கை என்று எல்லாவற்றையும் துறந்து போவதா? சித்தர்களும் ஞானிகளும் புத்தர், அசோகர் போன்ற பட்டியல் போடுறவங்க எல்லாம் இதை விட்டுட்டு காட்டுக்கு ஓடிட்டாங்க.
இதுல இறைவனை அடைந்து விட்டோம் என்றாலும் கூட வாழ்க்கையின் சிறப்பு அது மட்டும் இல்லையே. ஏன்னா பிறப்பின் நோக்கம் இறைவனை அடைவது என்றால் பிறந்திருக்க வேண்டாமே. அங்கிருந்து தானே பிறந்தோம். பயணத்தை துவங்குறோம், எங்க போறீங்க? வீட்டுக்கு போகணும், அங்கதானே கிளம்புறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி தானே புரிஞ்சுக்குவாங்க. அப்ப பிறப்பின் நோக்கம் இறைவன் அடைவதுன்னு சொன்னா பிறந்திருக்க வேண்டாமே, அங்க இருந்திருக்கலாம் இல்லையா என்றால் அது மட்டும் அல்ல. சர்வைவல், என்ஜாய்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன். உயிர் வாழ்வது பரிணாம விதி, புலன்கள் அமைந்ததும் பரிணாம விதி, அந்த புலன்களிலே சுகங்கள் அமைந்ததும் இயற்கை விதி. அப்போ எல்லாமே துய்ப்பதற்காகத்தானே அமைந்திருக்கிறது. ஐந்தும் அடக்கு அடக்கு என்பர் அறிவில. அறிவறிந்தேனே திருமந்திரம். அப்ப பரிணாமத்தின் நோக்கம் என்ன? சுகம் பெறுவது. அந்த சுகம் எதிலே தொடங்கி எதில முடிகிறது என்றால் தொடு உணர்விலே தொடங்கி மீண்டும் உணர்வற்ற நிலையிலே முடிகிறது. எல்லாம் மற என இழந்த நலம். அப்ப நான் என்று வாழ்ந்து பார்த்து நான் அல்ல, எனக்கு மூலம் ஒன்று என்று உணர்கின்ற பேரின்பம். அதற்கும் இறைவனே தான் நமக்கு உதாரணம் காட்டுறான் பாருங்க. சஞ்சித கர்ம வினை, அது பிரசவம் வரைக்கும் உள்ள எல்லா பதிவுகளும் அது இருக்கு. சரி, 3 வயது வரைக்கும் நமக்கு பதிவுகள் கிடையாது. 3 வயதுக்கு பிறகுதான் தன் வினை பதிவாகுது. அப்போ பதியாத ஒரு காலம் எப்படி இருக்க முடியும்? பிறப்பில் இருந்து 3 வயது வரைக்கும் பதியாத ஒரு காலம். அந்த பருவத்தை தான் என்ன சொன்னாங்க? குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. ஏன்? குற்றங்களையும் மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. அந்த குழந்தைத்தனம் எங்கே மாறுபட்டு நிற்கிறது? வயது வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வந்தது. அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகி சென்றது. ஆசை வந்தால் தெய்வம் விலகிவிடும். பொய்மான் மீது ஆசைப்பட்டால் சீதை, ராமன் விலகி போனான். அப்போ குழந்தை பருவத்தில் நம்மோடு இணைந்திருந்த தெய்வம் எங்கே விலகி போனது? ஆசை வந்த போது விலகி போனது. பொம்மை மேல் ஆசை வந்தது, பருவத்தில் பெண்கள் ஆண்கள் மீது ஆசை வந்தது, தெய்வம் விலகி போனது. எனவே சிறப்படைந்து சிந்தனையாய் உயர்ந்த போது பேரறிவாய் இறை உணரும் பேறு பெற்றும் பிறப்பு இறப்பு எனும் சூழலை கடக்க ஏற்ற பேரறிவு வாழ்வில் நல் ஒளியாய் ஆற்ற. சரி, வினைப்பதிவு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்து நிலம் மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன் எந்தை வினை மறந்தேன். அது மட்டுமா? உனை மறந்தேன் இறைவா. என்ன சொல்ல இந்த பிறப்ப? உனையும் மறந்தேன், ஆனாலும் நீ உள் நிறைந்து எனை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. இப்ப மற்றவங்கள விட்டுட்டியா இறைவா? இல்ல, எல்லோருக்குள்ளும் இந்த உணர்வு இருந்து கொண்டேதான் இருக்கும். ராமாயணத்துல வாலி கேட்கிறான் ராமனிடத்துல, சுக்கிரவன் கூட சண்டைக்கு வான்னு கூப்பிட்டான், ஆனா நீ அதை கூட சொல்லல, மறைஞ்சிருந்து கொன்னிய ராமன், இது எந்த தர்மத்தை சேர்க்கிறது? இத ராமன் சொன்னான், இறைவனுடைய அறிவிப்பு எல்லோருக்கும் வரும், ஆனால் புறமனம் அதை கண்டுகொள்வதில்லை. உன்னை வாலி சொன்ன, ஆமா, நான் கிளம்பும் போது தாரே சொன்னாள் வேண்டாம் அப்படின்னு, நான் தான் கேட்கல. அது போல ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த உள் உணர்வு வழிகாட்டும்.
வினை பதிவுகள் அதை பொருட்படுத்த விடுவதில்லை. அப்ப வினை பதிவுக்கு அவ்வளவு வலிமை உண்டா என்றால் அதே ராமாயணம் காட்டுது. பொய்மான் என்பது சீதைக்கு தெரியாம இருக்கிறது அதிசயம் இல்லை. பரம்பொருள் ராமனுக்கு தெரியாதா? அப்ப ஏன் புரிந்து கொள்ளவில்லை என்றால், இந்த பிறப்புக்கு மயக்கம் உடன்பிறப்பு, மனித பிறப்புக்கு மயக்கம் உடன்பிறப்பு. அப்ப மனிதனாய் வந்துவிட்டால் மனிதனுக்குள்ள இயல்பில தானே வாழணும். அதனால் பொய்மான் எனக்கும் தெரியல என்று ஓடினான். அதுபோல அறிவு நமக்கு வழி காட்டுகிறது, ஆனால் வினை பதிவு அதை ஓவர்டேக் பண்ணிடுது. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நமக்கு முன்னாடி நிற்கும். சகதவன் சொல்லுவான், இந்த துரியோதன் ஒரு மோசமான ஆளு, இவன் மண்டபம் கட்டி கிரகப்பிரஸ் கூப்பிடுறானே, போலாமா? சகதன் கேட்பான், யார் எழுதியிருக்காங்க? திருதராஷ்டிரர் எழுதிய கையெழுத்து போட்டிருக்கான். எழுதுனது துரியோதனை, கொண்டு வந்தது சகினி. திரும்ப அதையே கேட்பான். அப்ப தர்மன் சொல்லுவார், என்ன சகதேவா கேட்டே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிற? இல்ல, நீ திருதராஷ்டிரன், துரியோதனன், வீதனன் சொல்லிக்கிட்டு எங்கிட்ட ஐடியா கேட்கறிய? இதெல்லாம் கிடையாது. விதி உன்னை அழைத்து போக வாசலில் காத்திருக்கிறது, கிளம்புன்னா. விதி உன்னை அழைத்து போய் சூதாட்டத்தில் எல்லாத்தையும் இலக்கு வைப்பதற்கு வாசலில் காத்திருக்கிறது, கிளம்புன்னா. அது போல இந்த பிறப்பு இறப்பு எனும் சூழலை கடக்க ஏற்ற பேரறிவு இருக்கிறது. அது நல் ஒளியாய் காட்டுவதற்கும் தயாராக இருக்கிறது, காட்டிக்கொண்டும் இருக்கிறது. ஆனால் புலன் மயக்கக்கும் வினை பதிவின் தாக்கத்திற்கும் அது புலன்களுக்கும் எட்டுவதில்லை, அறிவுக்கும் எட்டுவதில்லை. அதனால் நினைந்து நினைந்து அகமகிழும் நிலையில் வாழ பிறந்த இந்த மனிதன் கொஞ்சம் சறுக்கி நிற்குது. அப்ப பிறவியின் நோக்கத்தை அறிந்து விட்டால், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது தெரிந்து விட்டால் ஒரு சுகமான பயணம் அமைந்துவிடும். இல்லை என்றால் இது ஒரு தடுமாற்றம்தான். திரும்ப திரும்ப குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டின மாதிரி ஓடிட்டு இருக்குமே தவிர இது நேர் பாதையில் பயணிக்க முடியாது. அதைத்தான் மகிழ்ச்சி சொல்லுவார்கள், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். அந்த ஒற்றை வரி தரும் ஞானம், அந்த ஞானத்தை தேடிய பயணத்திலே இன்றைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதிலே வாய்ப்பளித்தவருக்கும் செவிமடுத்தவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்குளமுடன், வாழ்குளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, அருமையான விளக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயாவை வாழ்த்தும். பேறு பெற்றோம் என்ற ஞானமும் வாழும் தலைப்பில் கவிதை தொகுப்பில் 2 பாடலுக்கு அருமையான விளக்கம் அளித்த மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நெறி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களையும், பிரம்மஞான கவி பாட அருள்நெறி சேஷாசலம் ஐயா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட அருள்நெறி மைத்லி தீனதயாளன் அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையின் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலக போராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும்
உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். சாட்சலம் ஐயா. யாராவது பிரம்மஞான கவி பாடுறீங்களா? வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்தலை மனமா உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அமைதி அமைதி அமைதி. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வியகம், வாழ்க வியகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். வாழ்க வாழ்க வளமுடன்.